பாலாஜி அவர்கள் இயக்கத்துல நம்முடைய சூர்யா அவர்கள் நடித்த கருப்பு படம் எப்படின்னா, அது சூர்யா கதாநாயகனா அப்படின்னு சொன்னா அது ஒரு கொஞ்சம் கேள்விக்குறிதான். ஏன்னா படம் ஆரம்பிச்சு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சூர்யாவே வர்றாரு. அவரு சாமியா வர்றாரா அப்படியா வர்றாராங்கிறதெல்லாம் அப்புறம் சொல்றேன். ஆனா அந்த படத்துடைய கதை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, கேரளாவில் வந்து ஒரு அப்பா மகன் வந்து அவங்க மகளுக்கு உடம்பு சரியினால அவளுக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்காக ஒரு 60 பவுன் நகையோட சென்னைக்கு வர்றாங்க. சென்னை சென்ட்ரல் இறங்குறதுக்கு பதிலா அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டாப்ல பக்கத்துல சீட்ல இருந்த ஒருத்தர் சொல்லணுன்னே அவங்க வந்து இறங்கிடுறாங்க. இறங்கின உடனே ஆட்டோ பிடிச்சி வரும்போது, ஆட்டோ பிடிக்கிறதுக்காக வர்றாங்க. வரும்போது அங்க 2 திருடர்கள் வந்து அவங்க நகைப்பைய கொள்ளையடிச்சு போயிடுறாங்க. இதுதான் கதை. இந்த கதை அப்படிங்கிறது வந்து படத்துல கதைனாலே ஒண்ணும் இல்லைங்க. இது ஒரு கதையே இல்லையே. இது எத்தனையோ பேர் சாதாரண ஒரு எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் தான். இந்த கதைய சூர்யா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட ஒரு ஹீரோ வச்சு பண்ணனால கருப்பு அப்படிங்கிற ஒரு படமா கொண்டு வந்திருக்காங்களே தவிர, இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் ரொம்ப போர் தான். கோர்ட்டு சீன்லாம் வச்சிருக்காங்க. கேமரா மேக்கிங் ஸ்டைல் பொருள் பரவாயில்ல. ஆனா இருந்தாலும் கதை ஓட்டமா பார்க்கும்போது ஏதோ என்ன சீன் எதுக்கு வர்றாரு அப்படின்னு சொல்ல முடியாது. சூர்யா வர்றாரு போறாரு, அடுத்தல ஏதோ ஒரு கதை போயிட்டு இருக்கு, ஒரு சைட்ல இன்னொரு கதை போயிட்டு இருக்கு, அப்படியே போயிட்டு இருக்கோ தவிர இந்த படத்துல வந்து பெருசா அப்படி ஏதாவது சொல்ற மாதிரி இல்ல நம்ம தமிழக மக்களுக்கு ஏதாவது உணர்வுபூர்வமா ஏதாவது சொல்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கருப்பு படத்துல இல்லை. கிளைமேக்ஸ்ல வந்து அப்படி இப்படி ஆர்ஜே பாலாஜி வந்து அவருதான் பெரிய வில்லன். அவர் வில்லனா இருக்கிறது என்னன்னா, அவர் லாயரா இருந்தா அவர் வில்லனா இருக்காரு, அவ்வளவு ஃபோர்ஜரி பண்றாரு. எப்படி எனக்கு சாத்தியம்? இதெல்லாம் இந்த மாதிரி கோர்ட்ல நடக்குது அப்படிங்கிறத சொல்றாங்களா, இல்ல கோர்ட்டே இப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்களா? அதுவும் எனக்கு ஒரு கேள்விதான். அந்த கருப்பு படத்துக்கு சட்டம் எந்த மாதிரி கையாள போகுதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா சட்டம் வந்து இதை வந்து இந்த படத்துல வந்து தலையிட்டு கேட்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கோர்ட்டு சட்டம் இருந்தாலே அந்த நாடு என்னைக்குமே விளங்காது. புரியுதுங்களா? அதுதான் இன்னைக்கு உள்ள இந்த கருப்பு படத்துடைய நிலைமை. அடுத்தல வந்து கருப்பு படத்தை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது பெருசாலாம் சொல்ல முடியாது. நம்ம ஊர்ல எல்லாம் இப்போ வந்து கோயில்கள் எல்லாம், கிராமத்துல கோயில்கள் எல்லாம் இந்த மேளம் போட்டு சாமியாடும். இந்த மாயாண்டி சுடலை வருவாண்டா அப்படின்ட்டு வந்தா அவர் வந்து வேற வாழை வச்சுட்டு கருவாயை வச்சுட்டு அந்த மாதிரி இது இல்லாம ஒரு கருப்பு அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அது பெருசா ஒன்றும் தெரியல. பாருங்க. அன்பு மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம்.